7 sum பாருங்க. Estimate the value of the following square roots to the nearest whole number. ஓகே, இப்போ நான் எப்பயும் போல நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டிமேட் வேல்யூ எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நார்மலாக நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக நீங்கள் பார் போடுங்க. சரி, இப்போ இங்கே 4 உங்களுக்கு தெரியும். எந்த ரெண்டு சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணால் 4 வரும். 2 2s are 4. ஸோ 2 2s are 4. இது மைனஸ் பண்ணால் 0 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், அந்த 40 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த கோஷன்ட் இருக்குல்ல, அது 2வால் மல்டிபிள் பண்ணணும்னா 2 2s are 4 வரும். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம 1 போட்டோன்னா இங்கே மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த இடத்துல 41 வந்துடும். 1ஆல் மல்டிபிள் பண்ண, அதனால் நான் 0வே தான் போடுறேன். இங்கேயே 0 போடுறேன், இங்கேயே 0 போடுறேன். இப்போ இந்த எல்லாமே என்னவாயிரும், 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 40 தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே 40 இருக்க, மேலே எந்த நம்பருமே இல்லை. ஓகேவா? அதனால என்ன பண்ணிக்கிறேன், மேலே பாயிண்ட் வச்சுட்டு கீழே 2 0 நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த கோஷன் 22ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 20 × 2 40. இப்போ இந்த இடத்துல எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால், ரெண்டு சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வரும், இல்லைன்னா இதை விட கம்மியாக வரும் நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 40 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு அதோட 9ஆல் போட்டு பார்க்க போகிறேன். 9 9s are 81. 1 பேலன்ஸ் 8 இருக்கும். 0 × 9 0 0 + 8 8 4 9s are 36. இப்போ 10 போட முடியாதுல்ல, அதனால தான் 9 போட்டிருக்கேன். அப்போ நான் இங்கே 9 போடுறேன், இங்கே 9 போடுறேன். அப்போ என்ன வர ஆன்சர், 3681 வரும். ஓகேவா? ஓகே, இதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே 0 வரைக்கும் இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணணும். அப்போனா இங்கேருந்து பாரோ பண்ண இது 10 ஆகுமா, இது இங்கே 1 கம்மியாயிரும். திரும்ப இங்கேருந்து இது பாரோ பண்ண இது 10 ஆகுமா, இந்த இடத்துல என்ன ஆயிரும், இது 1 கம்மியாக 9 வரும். இப்போ இங்கேருந்து பாரோ பண்ண இந்த இடத்துல 10 ஆகும், இந்த இடத்துல 9 வரும். ஸோ 10 - 1 9 9 - 8 1 9 - 6 3. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 வருது. ஓகேவா? அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வந்தாலோ கிரேட்டர் தென் 5 5 6 7 8 வந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹோல் நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 20 இருக்கா, இது 5 விட அதிகமாக தானே இருக்குது. அப்போ 20ஓட ஒன்று ஆட் பண்ண என்ன வருது, நம்மளுக்கு 21. அப்போ நம்ம என்ன எழுதுறோம், இதோட நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னது, 21. ஓகே, திரும்ப ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இது எப்பயும் போல தான், லாஸ்ட் 2 டிஜிட் நான் பார் போட்டுட்டேன். 4 இருக்குது. 2 2s are 4. ரெண்டு சேம் நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 வரும். மைனஸ் பண்ணி 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த 40 கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கே கோஷன்ட் 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீ 1 சேம் நம்பர் மேலே 1ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த இடத்துல 41 போட முடியாதுல்ல, அதனால நான் 0 போட்டிருக்கேன். 0 × 0 இங்கே ரெண்டுமே 0 வந்துடும். மைனஸ் பண்ணிட்டா 40 வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கே 40 இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு மேலே நம்பர் இல்லை. அதனால் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நான் இங்கே கூட 2 0 நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கோஷன்ட் 22ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு எனக்கு 40 வந்துருச்சு. அப்போ எந்த 2 9 9 மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 3681 வந்திருக்கு. அப்புறம் இங்கே 9 அங்கே 9 போட்டேன். இப்போ இதை மைனஸ் பண்ணி ரைட் பண்ணிவிட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்க, எஸ்டிமேட் த வேல்யூ கேட்குறாங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே போயிட்டாவே இங்கே முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பரோட என்ன பண்ணிக்கலாம், ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 5 விட கம்மியாக இருந்துச்சு, இப்போ 4 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20 மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். இது 5க்கு மேலே போயிடறனால நான் 20ஓட என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா இதோட நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னப்பா வரும், த நியரஸ்ட் whole number is nearest whole number is 20.9. அது எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 21. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிரேட்டர் தென் 5 வந்தால் நம்ம இதோட ஒன்று ஆட் பண்ணி ரைட் பண்ணுறேன். அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னது, 21. சரி, இப்போ நெக்ஸ்ட் இது செகண்ட் கொஸ்டின் இருக்குது. இதே மாதிரி தான் பார்க்கலாமா, அதே மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் தான் நம்ம செய்ய போகிறோம். 800
இங்கே லாஸ்ட் டிஜிட் 2 பார் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 8 வருமா? ஒன்று 2 2s are 4 வரும், 2 2s are 4 வரும், இல்லைன்னா 3 3s are 9 வரும். நம்ம இதை விட பெரிய நம்பர் 9 போடக்கூடாதுல்ல, அப்போனா 4 தானே போடணும். அப்புறம் என்ன ரைட் பண்ணுவோம்? 2 2s are 4. இதை மைனஸ் பண்ணுங்கள், 4 வருமா? மேலே இருக்க அந்த 2 0 அப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இந்த 2 என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 வரும். இப்போ நீங்கள் இந்த நம்பர் இங்கே மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 400 வரும்னு நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன், அதோட 8 பண்ணி பார்க்குறேன். 8 8s 64க்கு 4 இங்கே 6 வரும், 4 8s 32 ப்ளஸ் 6 38 வருது. இப்போ 9 போட்டால் இதை விட அதிகமாக வந்துடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே 8 போட போகிறேன், இங்கே 8 போட போகிறேன். இப்போ எனக்கு என்ன வருது? 384 வருது. ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணுங்களேன், இங்கேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இங்கே அப்போ நீங்கள் ஒன்று கம்மியாயிரும், இங்கே 10 இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே பார பண்ண இந்த இடத்துல 10 இருக்கும், இந்த இடத்துல 9 வந்துடும். இப்போ 10 - 4 6, 9 - 8 1. ஓகேவா? சரி, இதுக்கடுத்து எனக்கு எந்த நம்பர்ஸும் இல்லை, ஆனால் 16 இருக்குது. அதனால இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 2 0 நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? கோஷன்ட்டு நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 28 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 56 வரும். இப்போ இங்கே நம்ம ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும்? இந்த நம்பர் வரணும், இல்லைன்னு இதை விட கம்மியாக வரணும். இப்போ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 56 2 இங்கே 2 2 2s are 4, 6 2s are 12க்கு 2 இங்கே 1, 5 2s are 10, 10 + 1 11. இப்போ நான் எனக்கு 3ஆல் பண்ணால் எனக்கு அதிகமாக வரும். 3ஆல் பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 6 3s are 18, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 1 16, 1689 வந்துடும். அதனால் என்ன பண்ணலாம்? 2 தான் இங்கே போட முடியும். 2 இங்கேயும் 2 என்ன வருது? 1124 வருது. இது மைனஸ் பண்ணுங்கள், இங்கேருந்து பாரோ பண்ண இங்கே 5 ஆயிரும், இங்கே 10 இருக்கும். இப்போ இங்கேருந்து பாரோ பண்ண இந்த இடத்துல 10 ஆயிரும், இந்த இடத்துல 9 ஆயிரும். இப்போ 10 - 4 6, 9 - 2 7, 5 - 1 4. இதுக்கப்புறம் ஏழு செய்ய தேவையில்லை, ஏன்னா இங்கே பாயிண்ட் வச்ச நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் <5 இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. 28 தான் ஆன்சர். அப்புறம் இந்த சம்முக்கு என்ன வரும்? நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்ன வருது? 28. 28 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 7th சம்மில் 3rd கொஸ்டின் பார்க்கலாம். அதே லாங் டிவிஷன் மெத்தடு தான். 1020 லாஸ்ட்லேருந்து 2 2 பாராக நம்ம பிரிச்சுக்கணும். எந்த ரெண்டு சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணால் 10 வருமா? இங்கே பாருங்கள், 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16 வந்துடுது. இங்கே 10 வராது. ஒன்று நம்ம 9 தான் போடணும், 10ஓட சின்ன நம்பர் 9 தான் போடணும், 16 போடக்கூடாது. ஸோ என்ன பண்ணலான்னா 3 3s are 9. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 9 போடணும். இப்போ 10ல் நம்ம 9 மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 1 வருமா? அந்த 20 என்ன பண்ணிக்கலாம்? கீழே அப்படியே கொண்டு வந்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற கோஷன்ட்டு 3 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வருது? சரிங்க, அது அப்படின்னு பாக்ஸ் போட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். கோஷன் 3 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 6. இப்போ எந்த சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் இந்த நம்மளுக்கு ஆன்சர் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே 1 இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்களே, 66 அப்படியே போட்டுக்கோங்க. 2 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 6 2s are 12. இப்போ இதை விட அதிகமாக வந்துருச்சு. அப்போனா 1 தான் நம்ம போடணும். 1 1 1s are சேம் நம்பர் 61 தான் வரும். இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாமா? இப்போ இங்கேருந்து மைனஸ் இங்கே 12 இருக்குன்னு 12லேருந்து நான் பாரோ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 10 ஆயிரும், இந்த இடத்துல 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9, 11ல் 6 மைனஸ் பண்ணால் 59. ஓகேவா? இப்போ எனக்கு 59 வருது. ஆனால் பேலன்ஸ் இருக்கா, அதனால் மேலே நான் பாயிண்ட் வச்சுட்டு கீழே 2 0 நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கோஷன்ட்டு 31 அப்படி 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 31 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 62 வரும். 62 நான் போட்டுட்டேன்.
இப்போ இந்த இடத்துல நம்ம சேம் நம்பர் போடணும், இங்கேயும் மேலேயும். அப்படி மல்டிபிள் பண்ண இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 62 இங்கே இருக்கிறத எடுத்து எழுதிட்டு 9ஆல் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? 9 9s are 81க்கு 1 பேலன்ஸ் 8, 2 9s are 18, 18 + 8 26க்கு 6 பேலன்ஸ் 2, 6 9s are 54, 54ஓட 2 பண்ணால் 56 வருது. சரி, அப்போ 10 போட முடியாது, அப்போ இங்கே 9 தான் நம்ம போடணும். 9 இங்கே போட்டுட்டோம்னா இங்கே என்ன வருது ஆன்சர்? 5661 வருது. ஓகே, அப்போ நம்ம மைனஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து பண்ணால் இந்த இடத்துல 8 ஆயிரும், இங்கே 10 இருக்கும். இங்கேருந்து 10லேருந்து இங்கே பண்ணால் இங்கே 10 ஆயிரும், இங்கே இடத்துல 9 வந்துடும். 10 - 1 9, 9 - 6 3, 8 - 6 2. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது. ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்துருச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது நல்லா பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிரேட்டர் தேன் 5 விட அதிகமாக இருக்கா? அப்போனா 31ஓட 1 ஆட் பண்ண என்ன வரும்? 32. அப்போனா த நியரஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் என்ன வரும்? நியரஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் 31.9 வருதா? இப்போ இது கிரேட்டர் தேன் பாயிண்ட்டுக்கு இப்போ கிரேட்டர் தேன் 5 இருக்குன்னு 31ஓட 1 ஆட் பண்ணிவிட்டு 32. இப்போ 32 இஸ் த நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? ஓகே, 7th கொஸ்டின் ஈஸி தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.